அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இது திருமா பட்டறையின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டினை ஒட்டி இணைய வழி கருத்தமர்வு எழுச்சி தமிழரின் ஆசியின்படி 92வது கருத்தமர்வில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தோழர்களே, இன்று நம்முடன் கருத்து பகிர்வை பகிர வந்துள்ள தோழர் திருமிகு இரா தமிழ்வாணன் அவர்கள், தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் அண்ணன் ஆற்றல் மிகு நமது இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்து வரும் அண்ணன் அவர்களை வாழ்த்த வயதில்லை அண்ணா. இதில் பங்கு பெற்று நீங்கள் சிறப்பிக்க எங்களது திருமாப்பட்டறை பெருமை கொள்கிறோம். நீங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இன்று நிகழ்வில் நீங்கள் பங்கு பெற்று சிறப்பிக்க எங்களது திருமாப்பட்டறையின் சார்பில் முதலில் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா. தற்போது நீங்கள் பேசலாம். முதலில் நமது இன்று சிறப்பு நிகழ்ச்சியாக எல்லாரும் மனதிலும் உறுதி கொண்டிருக்கும் 40 பெயரின் உயிரிழப்பு இன்று வீர வணக்கம் அவர்களுக்கு செலுத்த வேண்டும். முதலில் நாம் அனைவருமே அதற்கு அவர்களின் தியாகம்தான் இன்று நாம் அனைவரும் எழுச்சியுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆதிக்கத்தை எதிர்த்த கீழ் வெண்மணி போராளிகளுக்கு சிறுத்தைகளின் செம்மாந்த வீர வணக்கத்தை இத்தலத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் 25, 1968 நாகப்பட்டினத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீழ் வெண்மணி கிராமம் பாமரக்குடி உழைப்புகளை சுரண்டி அதில் தனது அறைகலன்களை பெருக்கி கொண்ட இலக்கிலாகர்கள் கீழே வேலை செய்யக்கூடாது என்று அவர்களின் போராட்டத்தில் 40 பெயர்களின் உயிர்கள் மாய்க்கப்பட்டுள்ளது. தோழர்களே, அவர்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் செம்மாந்த வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் அவரின் வாயிலாக அவர்களின் குரலாக இனி வரும் காலங்களில் உரைப்போம். இந்த மக்களின் விடியலுக்காக நம் உயிர் உள்ள வரை போராடுவோம் என்று உறுதி ஏற்போம். தோழர்களே, நன்றி, வணக்கம். தற்போது இரா தமிழ்வாணன் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் அண்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துவ திருநாள் நல்வாழ்த்துக்கள். அன்மியூட் பண்ணுங்க. அன்பார்ந்த திருமாப்பட்டறை இணைய வழி வாயிலாக நடைபெற்று வரக்கூடிய வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் 92வது அமர்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளே, இந்த திருமாப்பட்டறையை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கூடிய அன்பு சகோதரர் தவணை ஒருங்கிணைப்பாளர் சித்திக் அவர்களே, அன்பு சகோதரி ரேணுகா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவு கலந்த வணக்கம். இன்றைய நாள் டிசம்பர் 25 சகோதரத்துவத்தை போதிக்கின்ற இயேசு பெருமான் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. அனைத்து கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இன்று டிசம்பர் 25ஆம் நாள் தஞ்சை கீழ்வெண்மணியிலே கூலி உயர்வு கேட்டதற்காக நில உடைமை ஆதிக்க வெறியினர் கூலி உயர்வு கேட்ட பட்டியல் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த 44 பேரை உயிரோடு வைத்து எரித்த நாள். அந்த நாள் வரலாற்றில் மறக்க முடியாத நாள். அவர்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைக்கு அரசு முதல் ஒட்டுமொத்த அறிவியல் வளர்ச்சியும் இணையவழி வாயிலாக அரசு இயந்திரம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கூடிய இந்த சூழலில் இந்த இணையத்தை நாமும் அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக நம்முடைய கருத்து பட்டறையை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு நாம் அனைவரும் தொடர்ந்து இந்த முயற்சிகளை மேற்கொள்வோம்.
அன்பார்ந்த தோழர்களே, திருமாப்பட்டறை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு தலைப்பு என்பது நம்மளை நாம் இன்னும் கூடுதலாக பக்குவப்படுத்திக் கொள்ள, இன்னும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள, கருத்துக்களை தெரிந்து கொள்ள இந்த இணையவழி அமர்வு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நாம் அனைவரும் நம்புவோம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு மகத்தான பேரியக்கம் மக்கள் இயக்கமாக மாறி தமிழக அரசியல் தளத்தில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக பரிணமித்து வருகிறோம். இந்த இயக்கத்துடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் இந்த இயக்கத்தை மிகவும் நேர்த்தியாக, சாதுரியமாக அரசியல் முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வருகிறார். இந்த தேசத்தை ஆளுகிற சக்திகள், ஆளும் பாரதிய ஜனதா அரசு மிகவும் இந்த தேசத்துக்கு ஆபத்தான சக்திகள் என்பதை இந்தியா முழுமைக்கும் பல்வேறு அரசியல் கட்சிகள் சொன்னாலும் தமிழகத்திலே விளிம்பு நிலை மக்களை, பழங்குடி மக்களை, பட்டியல் சமூக மக்களை இன்றைக்கு நாம் அமைப்பாய் திரட்டி அரசியல்படுத்தி அதிகாரத்தை வெல்வதற்கான முயற்சியில் களம் கண்டு வருகிறோம். இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் பட்டியல் சமூக மக்களை வெறுமென ஓட்டு வங்கியாக மட்டுமே பார்த்து வரக்கூடிய இந்த சூழலில் பட்டியல் சமூக மக்களிடத்திலே ஓடோடி வந்து வாக்குகளை பெற்ற அரசியல் கட்சிகள் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் ஒரு தடுப்பணை உருவாயிருக்கிறது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம். அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு கருத்தியல் ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக இன்றைக்கு நாம் களமாடி வருகிறோம் அரசியல் தளத்தில். கேக்குதா? தெளிவா கேக்குதுண்ணா. களமாடி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த தேசத்தை ஆளக்கூடிய சக்திகளை, பிஜேபி மதவெறி சக்திகளை இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் மீண்டும் நிலைநிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு நாம் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நடத்துவதற்கு, எழுச்சி தமிழர் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் அணிதிரண்டு வருகிறோம். இன்றைக்கு பேய் வெள்ளம், பெருவெள்ளம் ஏற்பட்டதனுடைய விளைவாக மாநாட்டை எழுச்சி தமிழர் அவர்கள் தள்ளி வைத்திருக்கிறார். ஜனவரி 23வது வாரத்தில் நடத்துவதாக சொல்லியிருக்கிறார். நிச்சயம் இந்த மாநாடு இந்திய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த இணையவழி அமர்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்களுக்கு இந்த இயக்கத்துடைய மிகவும் முக்கியமானதாகும். எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களோடு பயணித்த தோழர்களில் நானும் ஒருவன். 93 காலகட்டங்களில் இந்த இயக்கத்திலே 23 வயதிலே அடியெடுத்து வைத்து இன்றைக்கு சுமார் 53 வயதிலே கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலே என்னை ஈடுபடுத்திக் கொண்டு பயணித்து வருகிறோம். ஆனால் இயக்கம் துவங்கிய அந்த 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் காலம் என்பது அன்றைய தலித் வேந்தர் இயக்கம் டிபிஐ நெருப்பில் நீந்திய ஒரு காலம், நெருப்பாற்று வலைக்குள் நீந்திய அந்த ஒரு மிகப்பெரிய காலம். இன்றைக்கு இணையவழி வாயிலாக கருத்தமர்வுகளை கலந்து கொண்டு பேசுகிறோம். எல்லோரும் மொபைல் போன் வாங்கி அதிலே நாட்டு நடப்பை, அரசியல் நடப்பை உடனடியாக தெரிந்து கொண்டு வருகிறோம். ஆனால் அன்றைக்கு யாரிடத்திலும் போன் இல்லை, சரியான அலுவலகம் இல்லை. ஒரே ஒரு அலுவலகம், மதுரை தல்லாகுளம் அலுவலகம் தான். அந்த அலுவலகத்தில் வைத்து கூடி நாம் இந்த இயக்கத்தை முன்னெடுத்த அந்த பணி என்பது யாரும் அவ்வளவு எளிதாக கடந்து போய்விட முடியாது. கடுமையான சாதிய நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறோம். கடுமையான சாதிய கொடுமைகளை மதுரை மண்ணிலே பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு தேனி, திண்டுக்கல் மாவட்டம் அன்றைக்கு ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டமாக இருந்தது. நண்பர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர், அறிவாசான் அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாடியதற்காக மதுரை மாவட்டம் பனங்காமுடி, திருவாதூர் என்ற இடத்தில்
கிராமத்தில், திருவாதூர் என்ற கிராமத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அம்பேத்கர் பாடல் ஒலிபரப்பியதற்காக, பாடல் இசைத்ததற்காக, ஒலிபெருக்கியில் இசைத்ததற்காக அவரை அழைத்து வந்து எப்படி ஊரிலே நீ அம்பேத்கர் பாடல் படிக்க போடலாம் என்று, இது மிகப்பெரிய தவறு, எங்களிடம் அனுமதி கேட்டு நீங்கள் ஒலிபரப்பி செய்திருக்க வேண்டும் என்று ஊர்க்கூட்டத்திலே கூடி வணங்காமுடி சந்திரன் அவர்களை, இயக்கத்தினுடைய மிகவும் சுறுசுறுப்பாக இருந்த வணங்காமுடி சந்திரன் என்பவரை ஊரில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னார்கள். அவர் ஒருபோதும் அவருக்கு மன்னிப்பு கேட்க முடியாது. என் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் நான் அம்பேத்கர் பாடல் ஒலிப்பது என்ன தேச குற்றம்? தேச குற்றமாக இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக் கொள்ளலாம். என்னை ஊரில் அமர்ந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று திமிராக மீறிக்கொண்டு ஊர்க்கூட்டத்தை புறக்கணித்து விட்டு வந்திருக்கிறார், எதிர்த்து விட்டு வருகிறார். அப்படி வந்த அந்த சந்திரனை, வணங்காமுடி சந்திரனை 15ஆம் தேதி காலை வெளியிலே அதிகாலை மலம் குளிக்க சென்றவரை அடித்து கொலை செய்தார்கள். அந்த படுகொலையை கண்டித்து அன்றைக்கு மதுரை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் இந்த படுகொலை, கோர படுகொலையை கண்டித்து மதுரையிலே சுமார் 5000 பேர் திரண்டு பேரணி நடத்தும். பெரியார் சிலையிலிருந்து அண்ணா பஸ் ஸ்டாண்டு வரை ஒரு மிகப்பெரிய பேரணி, இந்த படுகொலைக்கு நியாயம் கேட்டு பேரணி நடத்தினோம். அன்றைக்கு 5000 பேர் என்பது மிகப்பெரிய சக்தி. அந்த 5000 பேரை திரட்டுவதற்கு பெரிய அளவிலே தொலைத்தொடர் வசதி இல்லை, பெரிய பொருளாதார வசதி இல்லை. வெறுமன சுவரொட்டிகள் மட்டும்தான், கட்டை போஸ்டர் மட்டும்தான் ஒட்டி அந்த பேரணியை நடத்தி அண்ணா பேருந்து நிலையத்திலே முடித்துவிட்டு, அந்த அண்ணா பேருந்து நிலையத்திலே அன்றைக்கு மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் சேதுராமன் அவர்களும் வந்து அந்த படுகொலையை கண்டித்தார். இது ஈவு இரக்கமற்ற படுகொலை, இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த பொது மேடையிலே சாதி வீரர்களுக்கு அந்த சமூகத்தை சார்ந்த டாக்டர் சேதுராமன் அவர்களும் கண்டித்தார், எச்சரித்தார். மறுநாள் நாங்கள் தல்லாகுளத்தை அமர்ந்து எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவரிடத்திலே கேள்வி கேட்டோம். நாம் எவ்வளவு பெரிய பேரணி நடத்தியிருக்கிறோம், ஆனால் பத்திரிகை ஊடகங்களிலே ஒரு செய்தி கூட வரவில்லை. ஊடகங்கள் அந்த அளவுக்கு அன்றைக்கு இல்லை, பத்திரிகைகளிலே ஒரு செய்தி கூட வரவில்லை. ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி வருகிறார் என்றவுடன் பத்திரிகைகள் எல்லாம் அறிந்து விட்டு எழுதுகிறது, சின்ன நடவடிக்கைகள் கூட பெரிதாக எழுதுகிறது என்று நாம் எழுச்சி தமிழர்களிடத்திலே அன்னைக்கு கேட்டோம். அப்பொழுது சொன்னார் அண்ணன் அவர்கள், நாம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி நாம் அரசியல் செய்து வருகிறோம். இந்த விளிம்பு நிலை மக்களை, எளிய மக்களை, உழைக்கும் மக்களை புரட்சிகர அரசியல் சிந்தனையோடு, அவர்களை புரட்சிகர பாதையோடு, புரட்சிகர சிந்தனையோடு நாம் அணிதிரட்டுவதற்கு புரட்சிகர சிந்தனை தான் இன்றைக்கு தேவை என்று நாம் அவர்களை அமைப்பாக்கி புரட்சிகர எண்ணத்தோடு இந்த தேர்தலை வேண்டாம், இந்த தேர்தல் ஜனநாயகம் வேண்டாம், இன்றைக்கு இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள், அரசியல் கட்சியின் மூலம் அதிகாரத்தை இருப்பக்கூடியவர்கள் பட்டியல் சமூக, பழங்குடி சமூகத்தை ஒரு பொருட்டாக கருதாமல் இந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை பொது வெளியில் கண்டிக்க மறுக்கிறார்கள். ஆக இந்த வாழ்க்கை உரிமையே இல்லாத எனக்கு, வாழ்வுரிமை இல்லாத எனக்கு வாக்குரிமை எதற்கு என்று இந்த தேர்தல் ஜனநாயகத்தை நாம் எதிர்த்து வருகிறோம். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் இந்த மக்கள் நம் மீது நம்பிக்கை வைக்கிற போது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாமும் தேர்தல் அரசியலில் ஈடுபடும் காலம் வரும். அன்றைக்கு நம்மை பற்றி எழுதாத ஊடகங்கள் இருக்காது, நம்மை பற்றி எழுதாத பத்திரிகைகள் இருக்காது என்று எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னார்கள். அந்த செய்தி தான் இன்னைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து முட்டு எந்த ஊடகமும் இன்றைக்கு எழுத முடியாத நிலை இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை நாள்தோறும் பத்திரிகைகள் வரிந்து கொட்டி எழுதி கொண்டிருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்ட களங்களை விவரித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தல் அரசியலிலும் நாமும் பங்கேற்று இந்த தேர்தல் அரசியல் மூலம் ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும், விளிம்பு நிலை மக்களுடைய
குரல்களை, விளிம்பு நிலை மக்களுடைய அழுகுரல்களை, அவல குரல்களை சட்டமன்றத்தின் வாயிலாக, நாடாளுமன்றத்தின் வாயிலாக மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு என்று இன்றைக்கு நாம் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த தேசத்தை ஆளக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கும்பல்கள், மதவாத கும்பல்கள், மதத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு இன்றைக்கு சாதிகளை வெவ்வேறாக கூறு போட்டுக் கொண்டு இன்றைக்கு ஆன்மீகத்தின் பெயரில் இன்றைக்கு இந்த மக்களை பிரிப்பதும் மூட நம்பிக்கையின் வாயிலாக இந்த மக்களிடத்திலே மீண்டும் மூட நம்பிக்கையின் செய்திகளை உள்ளே இறக்கி இன்றைக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை பிடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த மதவாத கும்பல்கள் இந்த தேசத்திற்கு ஆபத்தானவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்கள், விளிம்புநிலை மக்களுக்கு எதிரானவர்கள். இந்த சக்திகளை மீண்டும் அரியணையில் அமர்ந்துவிடக் கூடாது. அதற்கு பட்டியல் பழங்குடி சமூகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒரு அரசியல் விழிப்புணர்வோடு புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி வைத்திருக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டம், சமநீதி, சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை என்ற கோட்பாடுகளை பாதுகாக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒட்டுமொத்த இந்திய தேசமும் நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த பாசிச கும்பலை அரியணையில் ஏறிவிடக் கூடாது என்று தென்னிந்தியாவிலிருந்து, தமிழகத்திலிருந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசாய் எழுச்சி தமிழர் அண்ணன் தி.ஆ. திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு தெற்கே ஒரு தீயை, பாரதிய ஜனதாவுக்கு எதிரான காட்டு தீயை பற்ற வைத்திருக்கிறார். இந்த தீ மெல்ல மெல்ல பரவி தேசம் முழுக்க நிச்சயம் பரவத்தான் போகிறது. ஆக இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது இன்றைக்கு நாடாளுமன்ற ஜனநாயகத்திலே ஜனநாயகம் இல்லை. நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது இந்த தேசத்தின் இதயம், இந்திய தேசத்தின் இதயம். சுமார் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த இந்திய தேசத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலமும் அமைதியாக ஆட்சி முறை செய்து கொண்டு வருகிறது, அமைதியாக குடியரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. மக்களை குடிகொண்ட அந்த அரசு மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து மக்களாட்சியை வரிப்பதன் மூலம், மக்கள் வரிப்பணம் மூலம் தமக்கான தேவைகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த இந்திய தேசம் அவ்வாறு அமைதியாக சுழன்று நிர்வாகத்தின் கீழ் இயங்குகிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். சம வாய்ப்பு, சமநீதி, சம பங்கு, அனைவருக்குமான, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே வாக்கு, 8 மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் ஒரே நீதி, ஒரே சட்டம் என்று அனைத்திலும் சமம் என்ற நிலையை இன்னைக்கு வரையறுத்து உறுதிப்படுத்தியிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு ஒரு மதசார்பற்ற நாடாக இந்த தேசம் பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு பண்பாடுகள், பல்வேறு இலக்கியங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் இந்திய நாடாளுமன்றம் என்பது ஒட்டுமொத்த 140 மக்கள் கோடி மக்களுடைய இதயம் இந்திய நாடாளுமன்றம். அப்படிப்பட்ட இந்த இந்திய நாடாளுமன்றத்தினுடைய இறையாண்மையை அளிக்கும் விதமாக இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆளுகிற மோடி அரசு, ஒன்றிய அரசு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை இன்றைக்கு வேரோடும் வேரடி மண்ணோடும் அளிக்க திட்டமிட்டிருக்கிறது. அந்த முறியடிக்கும் விதமாகத்தான் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்று இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நெருங்கிவிட்ட நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4 வழி திசை வெளிகளிலும் நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை அலுவலகங்களில் கட்டப்பட்ட அனைத்து சுவர்களிலும் வெல்லும் ஜனநாயக மாநாடு பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கு இயற்கை பேரிடர், பெருமழை ஏற்பட்டு சென்னை, தென் மாவட்டங்களிலே இன்றைக்கு மழை ஏற்பட்டு பெரும் சேதம் ஏற்பட்டு இன்றைக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் எழுச்சி தமிழர்களை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாம் இந்த மாநாட்டை தள்ளி வைத்திருக்கிறோம். நிச்சயம் இந்த மாநாடு 2024 ஜனவரி இறுதியில் நடக்கத்தான் போகிறது. அகில இந்திய தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கத்தான் போகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த மாநாட்டை பற்றி பேசாத நாட்டிலே இல்லை என்ற அளவுக்கு ஒரு அரசியல் திருப்பு முனையாக இந்த மாநாடு நிச்சயம் தமிழகத்தில் அமையும். அதேபோல் இந்த மாநாடு
மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கக்கூடிய இந்த மாநாடு ஒரு பெரிய ஊக்கமும் ஆக்கமும் தரக்கூடிய மாநாடாக அமையும். இந்த மாநாட்டில் சொல்லப்பட்டிருக்கூடிய செய்தி சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல். அதுதான் இந்த மாநாட்டினுடைய மிகப்பெரிய சொல்லாடல், எதிர்பார்ப்பான சொல்லாடல். அந்த சொல் வெறுமன ஏதோ ஒரு கவர்ச்சிகரமாக, ஏதோ தேவைக்காக, ஏதோ சிறுத்தைகளை உசுப்ப வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த மாநாட்டினுடைய அடுத்த பாய்ச்சல் என்பது ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி, அரசியல் அதிகார பகிர்வை நோக்கி, அரசியல் அதிகார இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல். இந்த பாய்ச்சல் என்ற சொல்லுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல், ஒரு மிகப்பெரிய அரசியல் கணிதம் இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அது எழுச்சி தமிழர் அவர்களுக்கு தான் நன்றாக தெரியும். இந்த இயக்கத்தை இன்றைக்கு 30 ஆண்டு காலம் கழிந்து, 35 ஆண்டு காலம் கழிந்து இந்த இயக்கம் வெகுமக்கள் இயக்கமாக, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நம்பிக்கை பெறக்கூடிய இயக்கமாக மாறி வருகிறது. இந்த இயக்கம் இன்றைக்கு பொதுவெளியில், தொலைக்காட்சிகளில், ஊடகங்களில், பத்திரிகைகளில் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர்களோடு சொல்லக்கூடிய கருத்து என்பது தமிழகத்திலே மட்டுமல்ல, ஏனைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கூட இந்த அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் அரசியல் ரீதியாகவும் முதிர்ச்சியோடும் கருத்து சொல்லக்கூடிய ஒரு தலைவர் என்று ஒட்டுமொத்த தமிழகமும் இன்றைக்கு இந்த எழுச்சி தமிழர் அவர்களை வியந்து பார்த்து வருகிறது. அப்பேற்பட்ட தலைவர் இன்றைக்கு வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நடத்த இருக்கிறார். இந்த மாநாட்டில் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர் மல்லிகா கார்கே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்கள், மார்க்சிஸ்ட் விடுதலை கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் திவங்கர் பட்டாச்சாரியார் அவர்களும், தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள். முன்பு இருந்த வேகத்தை விட இந்த தள்ளி வைத்ததால் இன்னும் நமக்கு வேகம் கூடும், இன்னும் நமக்கு மக்களை திரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்த மாநாட்டினுடைய செய்தியை மக்களிடத்தில் சொல்லி நாம் மக்களை பெருமளவில் திரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இன்றைக்கு இந்த தேசத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் அண்மையில் நடந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலே இன்றைக்கு இந்த தேசத்தின் இறையாண்மையை, தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை இன்றைக்கு தன் வசப்படுத்தி இந்தியா கூட்டணியை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறது என்பதை நாடு புரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. தன்னாட்சி பெற்ற அமைப்புகளான இடி, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேசிய புலனாய்வு முகமை போன்ற தனி சுதந்திரம் பெற்ற தன்னாட்சி அமைப்புகளை இன்றைக்கு பாரதிய ஜனதா தான் வசப்படுத்தி தன்னுடைய ஏவல் படையாக மாற்றி வைத்திருக்கிற இந்த சூழலில் அண்மையில் நடைபெற்ற மழைக்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியினோட அனுமதி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அனுமதி பெற்று உள்ளே புகுந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய அந்த நபர்களை எப்படி அனுமதித்தீர்கள் என்று கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியாவின் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருடைய குரல் வளையில் இன்றைக்கு மோடி அரசு பறித்திருக்கிறது, நெறித்திருக்கிறது. இதுதான் ஜனநாயகத்தின் படுகொலை, உச்சபட்ச படுகொலை. இந்த படுகொலையை அரங்கேற்றிவிட்டு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு இன்றைக்கு மழைக்கால கூட்டத்தொடரிலே எதிர்க்கட்சி விவாதிக்காமல், எதிர்க்கட்சி விவாதம் இல்லாமல் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேர்தல் ஆணையத்தை சுதந்திரமாக அனைத்து கட்சிகளுக்குமான சுதந்திர தன்னாட்சி அமைப்பான தேர்தல் ஆணையத்தை ஆளும் பிஜேபி அரசே, அது எந்த அரசாக இருந்தாலும் அவர்களே நியமிக்கலாம், அவர்களை வழிநடத்தலாம் என்று மத்திய அமைச்சர்களும் பாரத பிரதமரும் அவர்களை நியமிக்க சட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய சாவுக்குழியை தோண்டுவதற்கு அடித்தளமிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த ஜனநாயகம் வெல்லும் மாநாட்டினுடைய
பிரதான நோக்கம் என்பது இன்றைக்கு இந்த புதிதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு நாம் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறோமோ, மாநாட்டின் மூலம் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமோ, இந்த மாநாடு நடைபெற்று வரக்கூடிய மாநாட்டை நடத்தக்கூடிய இந்த சூழலில் மேலும் ஜனநாயகத்தின் குரல் வலையை நிறுத்தி குரல் வலையை படுகொலை செய்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தை, மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. இந்திய தேசமே அதிர்ந்து போயிருக்கிறது. இந்திய ஊடகவியலாளர்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இந்திய பத்திரிகையாளர்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். சுதந்திரமான அனைத்து கட்சிகளுக்கும் சம வாய்ப்பு அளிக்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற அமைப்பை, இந்திய தேர்தல் ஆணையத்தை ஒரு ஆளும் அரசு ரகசியமாக திருட்டுத்தனமாக வளைத்து கொண்டு திரும்பவும் ஆட்சி அமைத்து விடலாம் என்று பாரதிய ஜனதா அரசு சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, சிந்தித்து செயலாற்றி வந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. தேர்தல் ஆணையம் என்பது, உச்ச நீதிமன்றம் என்பது, இடி என்பது, அமலாக்கத்துறை என்பது, வருமான வரித்துறை என்பது, இன்னும் பல்வேறு தேசிய புலனாய்வு முகமை என்பது இன்றைக்கு ஒரு வழி பாதையாக, ஒற்றை சார் பதிவழியாக ஆளும் பாரதிய ஜனதாவினுடைய எடுபிடி அதிகாரிகளாக மாறிவிடக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பேராபத்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தை ஆளக்கூடிய சக்திகள் எப்படிப்பட்ட பயங்கரவாத சக்திகள் என்று ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கோர முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியில் அமர்வதற்கு நாமும் ஒரு காரணம். நாம் வாக்களித்தோம் என்று அல்ல, நாம் வாக்களிக்கவில்லை. ஆனால் தமிழகம் முழுவதையும் பாரதிய ஜனதா கட்சியினர் எதிர்த்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி வாக்களிக்காமல் தடுத்திருக்கிறோம். ஆனாலும் மத்தியிலே இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்து ஆட்சியில் அமைத்திருக்கிறார்கள். நாம் விரும்பவில்லை. ஆனாலும் இந்திய நாட்டு மக்களுடைய யோகோபித்த ஆட்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆட்சி ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான ஆட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சிகளுக்கு இன்னைக்கு பழிவாங்கக்கூடிய ஒரு அரசாக இன்னைக்கு பாரதிய ஜனதா ஒரு மோசமான ஒரு அரசாக நீங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்திய அளவில், தேசிய அளவிலே பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான பிரச்சனைகளையோ, மக்களுக்கான தேவைகளையோ, மக்களுக்கான திட்டங்களையோ எதையும் நடைமுறைப்படுத்தாமல் இந்த நாட்டை, இந்த தேசத்தை இந்து தேசமாக மாற்ற வேண்டும், இந்து மதமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு வெறித்தனமாக, ஒரு மதவெறியோடு, மதவெறி பாசிசத்தோடு எதிர்த்து கேட்கக்கூடிய அத்தனை பேரையும் இன்றைக்கு கொடுஞ்சட்டங்களால் அரசை வைத்து பயமுறுத்தி கொண்டிருக்கூடிய ஒரு அரசு தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு. இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் பயப்படுகிறார்கள், பத்திரிகையாளர்கள் பயப்படுகிறார்கள், கருத்து சொல்ல சுதந்திரமானவர்கள், எழுத்தாளர்கள் பயப்படுகிறார்கள். இந்த பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய மூட நம்பிக்கைகளை, பாரதிய ஜனதா ஆட்சியினுடைய வெறுப்பு பிரச்சாரங்களை பேசக்கூடிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், அரசியல் நோக்கர்கள், இவர்களெல்லாம் இன்றைக்கு ஆளும் அரசு நெறித்து கொண்டிருக்கிறது, இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தேசத்திற்கு ஆபத்தான ஒரு அரசியல் கட்சி மீண்டும் ஆட்சி அமர்ந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகமே இருக்காது, சர்வாதிகாரம் தலைதூக்கும், குடியரசு ஆட்சி இருக்காது, அரசியல் அமைப்பு சட்டத்தின் வாயிலாக இந்த ஆட்சி முறை இருக்காது, அரசியலமைப்பு சட்டமே மாற்றப்படும் என்பதாம் எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய அரசு. அதுதான் நடக்க இருக்கிறது. ஆக இவர்களை ஆட்சி பீடத்தில் மீண்டும் அமராமல் இருக்க நாம் அனைவரும், நாம் ஒற்றுமையாக இந்த கருத்துக்களை வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து மக்களை அணிதிரட்ட வேண்டிய தேர்தல் தளத்தில் இருக்கிறோம். இந்த தேசத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தானது. இன்றைக்கு சென்னை பெருவெள்ளத்திலே பாரதிய ஜனதா கட்சியினர் எங்காவது மக்களுக்காக ஓடோடி வந்து உதவி செய்திருக்கிறார்களா? இன்னைக்கு தென் மாவட்டங்களில் பெய்திருக்கக்கூடிய மழையில் எங்காவது பாரதிய ஜனதா கட்சியினர் ஓடோடி வந்து மக்களை காப்பாற்றுவதற்கு, மக்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார்களா? ஆனால் இன்றைக்கு அண்மையில் நடந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெரும்பாலான கோயில்களில், பெரும் கோயில்களில், ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்களில், பெரும்பாலான கோயில் தலங்களில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் உறுப்பினர் சேர்க்கை என்று
மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உழைக்கும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த பாசிச, இந்த மதவெறி கொண்ட இந்த தீய சக்திகளை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பு இல்லை, இந்த தேசத்திற்கு பாதுகாப்பாக இருக்குது என்பதை போல பாரதிய ஜனதா கட்சியினர் டெல்லியிலிருந்து தமிழகம் வரை இன்றைக்கு ஒரு பொய் பிரச்சாரத்தை, பொய் தோற்றத்தை, பொய் மாயை ஏற்படுத்தி வருகிறார்கள். ஆக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய அரசியல் கட்சிகள் அத்தனையும் இன்றைக்கு மதவெறி சக்திக்கு எதிராக நாம் அணிதிரண்டக்கூடிய இந்த சூழலில் இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது நிச்சயம் இந்த தேசத்தில் இந்திய ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்துவதற்கு ஒரு அடித்தளமாக அமைவதற்கு எழுச்சி தமிழர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மாநாடு தள்ளி வைக்கப்பட்டிருந்தாலும் நிச்சயம் மாநாட்டுக்கான இன்னும் பணியை தீவிரமான களப்பணியாற்றுவோம். எழுச்சி தமிழர்கள் கரத்தை பலுபடுத்துவோம். அன்பார்ந்த தோழர்களே, இன்னும் ஒரு செய்தியை கூடுதலாக சொல்லுகிறேன். இந்த பாரதிய ஜனதா கட்சியினர் தமிழகத்திலே திமுக, அதிமுக என்ற மிகப்பெரிய அறிவியல் ஆளுமைகள் இல்லாத இந்த சூழலில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் இன்னைக்கு மெல்ல 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 பிற்படுத்தப்பட்ட மக்களிடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இடைநிலை சமூகமான நாடார்கள், பிள்ளைமார்கள், ரெட்டியார்கள், செட்டியார்கள், கோனார்கள், நாயக்கர்கள், தேவர்கள் என இடைநிலை சமூகத்தை இன்றைக்கு மெல்ல மெல்ல நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே அறிவியல் சார்ந்து அணுக்கபூர்வமான அரசியல் தலைவர்கள், அரசியல் களத்தில் நின்று அனுபவம் பெற்ற தலைவர்கள், ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் இல்லாத இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்டு இன்றைக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசை பலவீனப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மூலம், உயர் நீதிமன்றம் மூலம் இந்த அரசை பலவீனப்படுத்திக் கொண்டு இந்த அரசு திராவிட கழக அரசுகள் மிகவும் நிர்வாக திறமையற்றவர்கள் என்பது போல தோற்றத்தை உருவாக்கி கொண்டு இன்றைக்கு மோடி அரசு இந்த அரசுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலை ஏற்படுத்திக் கொண்டு மக்களிடத்திலே தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு இந்த இரண்டு பெரும் திராவிட கட்சிகளை தோளில் ஏறி சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பட்டியல் பழங்குடி சமூக மக்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பின்னால் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு இவர்களை பண்பாட்டு ரீதியாக சாமி என்ற கடவுள் என்ற வாயிலாக இவர்களை சிறு சிறு முன்னோர்கள் வழங்கிய கோயில்களுக்கு இன்றைக்கு பண்பாட்டு தளத்திலே கை வைத்து நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகம் இன்றைக்கு தந்தை பெரியார் வழியில், பேரறிஞர் அண்ணா வழியில், கர்மவீரர் காமராஜர் வழியில் நாமெல்லாம் இன்றைக்கு கல்வி கற்று இன்றைக்கு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த நாமெல்லாம் அமைப்பாய் திரண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் போன்றவர்கள் எல்லாம் தமிழகத்தில் இல்லை என்று சொன்னால் இந்த மிகப்பெரிய கிளர்ச்சி சமூக அவலங்களுக்கு எதிராக முதல் குரல் கொடுத்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து எளிய மக்களுக்காக சக மனிதனை மதிக்க வேண்டும் என்று போராடிய மாபெரும் தமிழகத்தினுடைய ஆளுமை. அவரால் தான் இன்றைக்கு நாம் தலை நிமிர்ந்திருக்கிறோம், பகுத்தறிவு பெற்றிருக்கிறோம். கர்ம வீரர் காமராஜர் போன்ற தலைவர்களால் நாம் கல்வியறிவு பெற்றிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட தலைவர்களுடைய வழியில் வந்த நமது பிற்படுத்தப்பட்ட சகோதர சகோதரர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா என்ற ஒரு நச்சு கட்சியை இன்னைக்கு கையில எடுத்துக்கொண்டு இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழகத்திற்கு மிகப்பெரிய பெயராகும். இப்படிப்பட்ட அரசியல் கட்சிகளை தோல்வித்து காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மை போன்ற ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கிறது. நம்முடைய போராட்டம் என்பது பட்டியல் பழங்குடி மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கட்சியை நாட்டு மக்களும் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மதவெறி கொண்ட ஒரு கட்சியை மதத்தை மட்டுமே வைத்து சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய பெரும்பான்மை மதம், சிறுபான்மை மதம் என்று மதவெறியை பரப்புகிற ஒரு மோசமான ஒரு அரசியல் கட்சியை, ஆட்சியை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் நாம் அமைப்பாய் திரள வேண்டும். எழுச்சி தமிழரின் திருமாவளவன் காலத்தை வலுவாக பற்றி நாம் இந்த களத்தில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தொடர்ந்து துவக்க காலத்திலிருந்து இன்று வரை இன்றைக்கு தந்தை பெரியார் வழியில், புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் எழுச்சி தமிழர் ஒரு கருத்தை சொல்லி வருகிறார்.
இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இந்து மத மூட நம்பிக்கை கருத்துக்களை, மதத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை, கடவுளின் பெயரால் ஏற்படக்கூடிய மூட நம்பிக்கைகளை, புராணங்களை, கட்டுக்கதைகளை சொல்லி இந்த மக்களை ஏமாற்றுகிற பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், கீழ் பழங்குடி சமுதாயத்தை இன்னும் இந்த மத வலைக்குள் மாயாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதாவை நாம் தோலுரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு நாட்டில் ஜனநாயகம் இல்லை. இன்றைக்கு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட 7 லட்சம் 8 லட்சம் வாக்குகளை பெற்று இன்றைக்கு மக்களுடைய பிரதிநிதிகளாக உள்ளே சென்றிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில். மக்களுக்கான தேவைகளை, மக்களுக்கான சட்டங்களை உருவாக்குவதற்கான நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் இல்லை. எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேள்வி கேட்டால் கூண்டோடு வெளியேற்றுகிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் ஒரு மிகப்பெரிய கோழைகள். எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்ல, எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணியற்றவர்கள். தான் செய்த அந்த ஆட்சியின் சாதனைகளை, தான் செய்த சாதனைகளை சொல்லுவதற்கு கூட ஊடகவியாளரை சந்திக்க முடியாத திராணியற்றவர்கள் தான் இந்த நாட்டின் பாரத பிரதமராக, அமைச்சராக இருக்கிறார்கள். மக்களை பிரித்தாளக்கூடிய, வெறுப்பு கருத்துக்களை பேசக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய அமைச்சர்களாக இருக்கிறார்கள். மிகவும் அருவருக்கத்தக்க வகையிலே இன்றைக்கு இந்த நாட்டை தவறான திசையில் வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நாட்டினுடைய புதிய நாடாளுமன்றம் கட்டப்பட்டு மக்கள் வரிப்பணத்திலே மிகப்பெரிய தொகைகளை பணத்தை செலவழித்து கட்டப்பட்ட அந்த நாடாளுமன்றத்தில் 2 அவைகளுக்குமான தலைவர் பட்டியல் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு அவர்கள். அப்படிப்பட்ட பழங்குடி சமூகத்தினுடையதான் இந்த நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர். இன்றைக்கு மூத்த முன்னோடி, 2 அவைகளுக்குமான தலைவர், இந்திய உச்ச நீதிமன்றத்தை தலைமை நீதிபதியை பதவியில் அமர்விக்கக்கூடிய தகுதி பெற்றவர், இந்தியாவுடைய யோகோபித்த மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த தலைமை அதிகாரம் படைத்த குடியரசுத் தலைவர். அவர் பழங்குடி சமூகத்தை சார்ந்த பெண் என்பதால் அவரை நாடாளுமன்றத்திலே திறப்பதற்கு அவர்தான் திறந்திருக்க வேண்டும். ஆனால் மூட நம்பிக்கை கொண்ட, இந்துத்துவா சக்திகளை கொண்ட, இந்துத்துவா வெறி கொண்ட, இந்து மத நம்பிக்கை கொண்ட, இந்து மதத்தில் திளைத்திருக்கிற இந்த மதவெறி கும்பல்கள் பெயர் அளவுக்கு ஜனாதிபதி முர்மு அவர்களை நாங்கள் பழங்குடி சமூகத்தை சார்ந்த பெண்ணை குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நாடாளுமன்ற திறப்பு விழாவிலே அவரை உள்ளே வரவிடாமல் அதை மறுத்திருக்கிறார்கள். மடாதிபதிகளை உள்ளே கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக அந்த நாடாளுமன்றம் திறக்கப்பட்டிருக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தின்பால் உறுதிகள் ஏற்றிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கு மடாதிபதிகளையும் சாமியார்களையும் கொண்டு வந்து புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவிலே கலந்து கொண்டு மடாதிபதிகளை உள்ளே வைத்துவிட்டு இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களை வெளியே நிற்க வைத்திருக்கிறார்கள். அதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. இந்த புதிய மங்களகரமான விழாவில் கணவனை இழந்த பெண் அவர் எப்படி இந்த மங்களகரமான நிகழ்ச்சியில் நிறுத்த முடியும் என்ற இந்துத்துவா சக்தி கொண்ட, இந்துத்துவா சிந்தனை கொண்ட, இந்து மத நம்பிக்கை கொண்ட, மூட நம்பிக்கை கொண்ட இந்த தீய சக்திகள் ஜனாதிபதி முர்மு அவர்களை நாடாளுமன்ற திறப்புலாவிலே இன்றைக்கு புறக்கணிப்பது மூலம் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் 30% இருக்கக்கூடிய பட்டியல் பழங்குடி சமூகத்தையே இழிவுபடுத்தியிருக்கிறார்கள், கேவலப்படுத்தியிருக்கிறார்கள், அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் பட்டியல் பழங்குடி மாணவர்களுக்கு நிதி உதவி தராமல் மறுத்து வருகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியில் இருப்பதால் தான் டெல்லி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் பழங்குடி சமூகத்தை இளைஞர்கள் படிக்க முடியாமல் இருக்கிறார்கள். பட்டியல் சமூகத்தை இளைஞர்கள் உள்ளே நுழைய முடியாமல் இருக்கிறார்கள். இந்த அரசு, மத்திய அரசு பழங்குடி பட்டியல் சமூகத்துக்கு எதிரான ஒரு அரசு என்பதை தேசம் முழுக்க சொல்லி வருகிறோம். ஆனால் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சில தலித் இயக்கங்கள் பதவிக்காக இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு கைகோர்த்திருக்கிறது. ஆனால் நிச்சயம் அவர்களும் இந்த பாரதிய ஜனதா கட்சியை தோல்விக்கு கூட காலம் வெகு தூரம் இல்லை. ஆகவே இன்றைக்கு இந்த தேச மக்களுக்கு, இந்திய தேச மக்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம், மதச்சார்பின்மை, இந்திய தேசம் மதச்சார்பின்மை நாடு. இந்த மதச்சார்பின்மை நாட்டில் அனைவருக்கும் ஒரே சமம், ஒரே நீதி, ஒரே வாக்கு, அனைவருக்கும்
ஒரே நீதி, அனைவருக்கும் சமமான வாக்கு, வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினரை தேர்வு செய்யலாம், வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யலாம். இந்த வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகளாக நாடாளுமன்றம் ஜனநாயகத்தை நிலைநிறுத்தும், சட்டமன்றத்தை ஜனநாயகத்தை நிலைநிறுத்தும், மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்ற கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக பாரதிய ஜனதா மதவெறியை நம்பி, வன்முறையை நம்பி இன்றைக்கு மக்களை பிரித்து இந்த தேசத்தை ஒரு தவறான திசையில் கொண்டு போகக்கூடிய சூழலில் நாம் அனைவருக்கும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. இந்த இணையவழித்தில் மட்டுமல்ல, இந்த இணையவழித்தை தாண்டி இந்த மாநாட்டை பணியை வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுத்தைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அன்பான வேண்டுகோள், இந்த மாநாட்டை வெற்றிகரமாக மாற்ற வேண்டும். இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழகத்திலே விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் வலிமையை பெருக்க வேண்டும். அதை எழுச்சி தமிழர் அவர்கள் பார்த்துக் கொள்வார். அவருடைய நோக்கம் என்பது இந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் மூலம் தமிழகத்திலே எல்லா திசைகளிலிருந்து, எல்லா கிராமங்களிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் பங்கெடுத்துக் கொண்டார்கள். இந்த ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்பதற்காக, இந்த கருத்தை வலுப்படுத்துவதற்காக, இந்த கருத்தை வலுமை சேர்ப்பதற்காக நாங்கள் அனைவரும் எழுச்சி தமிழர் திருமாவளவன் தலைமையிலே அணிதிரண்டு வந்திருக்கிறோம். நாட்டை பாதுகாக்க, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் திரளுகிற போதுதான் இந்திய ஆட்சியாளர்கள், இந்திய உளவுத்துறையினர் இந்த அரசுக்கு எச்சரிக்கை மணி அடிக்க துவங்குவார்கள். நிச்சயம் இந்த அரசு நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தை ஆளக்கூடிய மதவெறி அரசு நிச்சயம் நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்தியா கூட்டணியை எதிர்கொள்ள முடியாத இந்த கோழைகள் இன்னைக்கு சுசகமாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருடைய விவாதிக்காமல் அவர்கள் எல்லாம் வெளியேற்றிவிட்டு இன்றைக்கு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தை தான் வசப்படுத்தி அதன் மூலம் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் அனுமதிக்க மாட்டோம். இந்த கருத்தை, இந்த செய்தியை ஒருபோதும் இந்திய ஆட்சியாளர்கள், இந்திய அரசியல் கட்சிக்காரர்கள் அனைவரும் எதிர்ப்போம். இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிற டிசம்பர் 29 மாநாடு நடைபெறக்கூடிய அதே நாளில் தமிழகம் முழுக்க விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தை, சுதந்திரமான தன்னாட்சி பெற்ற இந்த தேர்தல் ஆணையத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா விழுங்க நினைக்கக்கூடிய இந்த முதலையிடமிருந்து தேர்தல் ஆணையத்தை மீட்க வேண்டும். மீண்டும் பழைய முறை வாக்குச்சாவு சீட்டு முறை வேண்டும், இவிஎம் மிஷின் வேண்டாம் என்று கோரிக்கை வைத்து விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் முழுக்க தரல தயாராக இருக்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, இந்த போராட்டத்தில் நாம் பெருமளவில் பங்கேற்று வெற்றி பெற வைக்க வேண்டும். இந்த கருத்துக்கு வலு சேர்க்க வேண்டும். எழுச்சி தமிழர் அவர்கள் குரலுக்கு வலிமை சேர்க்க வேண்டும். இந்த வலிமை சேர்ப்பதன் மூலம் இந்திய ஆட்சியாளர்களுக்கு தென் தமிழகத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் பீரிட்டு கிளம்புகிறார்கள், கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்ற பதிவை உணர்த்த வேண்டும். இந்திய ஆட்சியாளர்களுக்கு உணர்த்த வேண்டும். ஆகவே இந்த போராட்ட களத்தில் மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஏனைய தோழர்கள், இணையவெளியில பங்கேற்கக்கூடிய தோழர்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். எழுச்சி தமிழர் அவர்கள் ஆணையிட்டால் தமிழகத்திலே லட்சம் சிறுத்தைகள் வீதிக்கு வருவார்கள். எழுச்சி தமிழர் அசைந்தால் லட்சம் சிறுத்தைகள் நியாயம் கேட்டு ரோட்டுக்கு வருவார்கள். அவர்களை தவிர்த்து நாம் எதையும் செய்துவிட முடியாது என்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். பண்பாட்டு தளத்திலும் சிறுத்தைகள் எச்சரிக்கையாக வேண்டிய தேவை இருக்கிறது. நம்மை கருத்தியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, கோட்பாடு ரீதியாக எதிர்க்க முடியாத இந்த கோழைகள் இன்னைக்கு பண்பாட்டு ரீதியாக எளிய மக்களை, உழைக்கும் மக்களை, அறியாத மக்களை சந்தித்து கிராம கோயில்களிலே வந்து ஒளிபெருக்கி அமைத்து தருகிறோம். இங்கே உங்கள் சாதி பெருமையை பேசுங்கள் என்று நாம் குடியிருப்புக்கு வந்து ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்து பாரதிய ஜனதா வேலையை துவங்கி இருக்கிறது. தோழர்களே, இதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இவ்வளவு நாட்களாக இந்த கோயில்களே ஒளிபெருக்கி இல்லை, இவ்வளவு நாட்களாக இந்த கோயில்களிலே பெருமை பேசப்படவில்லை, இவ்வளவு நாட்களாக ராமாயணம் சொல்லப்படவில்லை. ஆனால் இப்பொழுது புதிதாக ஆங்காங்கே முளைத்துக் கொண்டிருக்கிறது. நமது தோழர்கள் இதை ஏதோ கோயில் நிகழ்வு தானே, ஏதோ ஒளிபெருக்கி பறிக்கிறதே என்று கடந்து செல்லாமல் அதை முறியடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கிறது. கேட்டால் அதிலேயும் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை சொல்கிறார்கள். இஸ்லாமியர்கள்
மசூதிகளில் இருக்கக்கூடிய ஒலிபெருக்கியை கலட்ட முடியுமா? கிறிஸ்தவ தேவாலயங்களில் இருக்கக்கூடிய ஒலிபெருக்கியை கலட்ட முடியுமா? அங்கேயெல்லாம் இருக்கிற போது இந்த கோயில்கள் மட்டும் ஏன் இருக்கக்கூடாது என்று இன்னைக்கு ஒரு பண்பாட்டு தலங்களிலே மெல்ல மெல்ல பட்டியல் பழங்குடி சமூகம் வாழக்கூடிய பகுதியில் அடியெடுத்து வைக்க துவங்கி இருக்கிறார் என்ற எச்சரிக்கையும் செய்கிறேன். இது மிகப்பெரிய பேராபத்து. இதை கடந்து செல்லாமல் இதிலேயும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இயக்கம் நிச்சயம் 2024 இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரத்தை பெறும். 2026 நிச்சயம் தமிழகத்திலே விடுதலை சிறுத்தைகள் தான் தமிழக அரசியலை தீர்மானிக்கும் சக்தி என்பதை நிலைநிறுத்துவோம். இன்றைக்கு நம்மை எதிர்த்தவர்கள் கூட, நம்மை புறமுதுகில் பேசியவர்கள் கூட, நம்மளை விமர்சித்தவர்கள் கூட, நம்மை பார்த்து ஒதுங்கி போனவர்கள் கூட இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பரவாயில்லை, ஒரு தேச நலனுக்காக போராடுகிறார்கள், உண்மையை பேசுகிறார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மிக நிதானமாக பேசுகிறார், அறிவுபூர்வமாக பேசுகிறார், ஆற்றலோடு பேசுகிறார், நல்ல தலைவராக இருக்கிறார், அவர் பேச்சை கேட்கலாம் என்ற சிந்தனை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலே வளர்ந்திருக்கிறது, பெருகி இருக்கிறது நம்மளுடைய கருத்து. ஆகவே அதை பாதுகாக்க வேண்டும். தோழர்களே, நாம் எழுச்சி தமிழர் அவர்கள் முகநூல் வாயிலாகவும் நேரடி வாயிலாகவும் ஊடக வாயிலாகவும் சொல்லிவிட்டால் நாம் அனைவரும் களத்துக்கு செல்வோம், கட்டுப்பாடாய் களத்தில் நின்று போராடுவோம், அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். இன்றைக்கு எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒற்றை நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் திருமாவளவன் தான். அவர் கரத்தை வலுவாக பற்றி நாம் அரசியலிலே நடைபோடுவோம், வீர நடை போடுவோம் என்று சொல்லி வெண்மணியிலே களப்புலியான, தஞ்சை கீழ்வெண்மணியிலே நிலவுடைமைக்கு எதிராக களப்புலியான 44 தோழர்களுக்கும் செவ்வணக்கம், செம்மார்ந்த வீர வணக்கம் செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. மிகவும் தெளிவான உரையை நிகழ்த்தியதற்கு எங்களது திருமா பட்டறையின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது தோழர்கள் யாரேனும் பேச வேண்டும் என்றால், கேள்விகள் ஏதேனும் அண்ணனோட பேசுறதா இருந்தா பேசலாம், உரையாற்றலாம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் ஆன் பண்றேன் வீடியோ. அண்ணா பேசுங்கண்ணா. முத்தமிழ் வல்லவன் அண்ணா பேசுங்க. அமீரக விடுதலை சிறுத்தைகளின் ஆலோசகர். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சிறந்த ஒரு உரையை இன்றைய தினம் வெண்மணி நிகழ்வை குறித்தும் கிறிஸ்துமஸ் நிகழ்வு குறித்தும் உங்களுடைய உரை ஒரு மிக எழுச்சிகரமாக இருந்தது. வெல்லும் ஜனநாயகம் குறித்த ஒரு திறனாய்வை நீங்கள் இங்கு எல்லோருக்குமாக ஒரு சொற்பொழிவை ஆற்றிருக்கிறீர்கள். மற்ற மகிழ்ச்சி. உங்களை போல நீண்ட நெடிய பார்வை கொண்ட விடுதலை சிறுத்தை தோழர்கள் இன்னும் தீவிரமாக வரும் பொழுது வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு நல்வழியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இன்னும் இந்த கட்சியில் உள்ள நம்முடைய தோழர்கள் கருத்தியலை உள்வாங்கி பயணிக்க இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எழுச்சி தமிழர்களுடைய கொள்கையும் கோட்பாடுகளையும் இன்னும் வலுப்படுத்த நம்முடைய தோழர்கள் எந்த அளவு பயணிக்க வேண்டும், இன்னும் அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க தோழர். ஜெய்பீம். அதுக்கு பதில் சொல்லணுமா? ஆமா தோழர், சொல்லுங்க. சொல்ல வேண்டிய தருணம் இது, கேட்க வேண்டிய தருணம் இது. நான் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கு, அதை தீர்வு காண்போம். இன்னைக்கு நம்ம தோழர்கள்ட்ட இன்னைக்கு வந்து ஒரு மெத்தத்தனமான போக்கு இன்னைக்கு கட்சிகள் நிலவுது. எழுச்சி தமிழருடைய உழைப்பையும் எழுச்சி தமிழருடைய தியாகத்தையும் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறாம பொது வழியில் கட்சியை பெற்று வருஷம் நிர்வாகத்துக்கு வந்து ஒத்துழைத்து போகாத, எனக்கு தகவல் சொல்லவில்லை, எனக்கு பொறுப்பு வழங்கவில்லை, எனக்கு அது உடைக்கவில்லை என்று ஒரு தோழர்கள் வந்து பொது வழியில் பேசி வருகிறார்கள். நாங்கள் எல்லாம் பத்திரிகையில பேர் கூட வரக்கூடாது என்று சிந்தித்த காலம் ஒரு காலம். இன்றைக்கு பத்திரிகையில் பேர் வரவில்லை என்று சண்டை ஓடுகிறார்கள், தொண்டறிக்கையில் பேர் வரவில்லை என்று சண்டை ஓடுகிறார்கள். தலைவர் உள்ளிட்ட அன்றைக்கு மதுரை மாவட்டத்திலே இன்றைக்கு சாதி வெறியர்கள் ஆதிக்கம் நிறைந்த அந்த காலகட்டத்தில் தன்னுடைய புகைப்படத்தை போட மாட்டார், பெயரை போட மாட்டார். தகவல் கிடைத்தால் போதும் ஓடோடி விடுவார் தலைவர் அவர்கள். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இயக்கம்
பெருமளவில் ஒட்டுமொத்த தமிழக மக்களால் கூர்ந்து கவனிக்கக்கூடிய இந்த சூழலில், தமிழக அரசியல் கட்சிகள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய இந்த சூழலில், விடுதலை சிறுத்தைகள் நிர்வாகிகள் இந்த இயக்கத்தை அடுத்த கட்ட பரிணாமத்திற்கு அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிர்வாகிகளுக்கு உள்ளது. நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்களுக்கு உள்ளது. நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்கள் இந்த இயக்கத்தை அனைத்து கேக்குதா? தெளிவா கேக்குது, நான் பேசுங்க. அனைத்து தோழர்களையும் அரவணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்களுக்கு. அந்த நம்பிக்கையில் தான் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த புதிய நிர்வாகத்தை கட்டமைத்திருக்கிறார். அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம் என்பது யாராலும் எவராலும் ஈடு கொடுக்க முடியாத ஒரு தியாகம். நாங்கள் அவரோடு பயணித்திருக்கிறோம். எத்தனை நாள் தூக்கத்தை தவிர்த்திருக்கிறார், எத்தனை நாள் இரவில் எந்திரித்து உட்கார்ந்திருப்பார் என்று எங்களுக்கு தான் தெரியும். அப்படி இந்த தியாகத்துக்கெல்லாம் நாம் வலு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அவர்கள் சொல்லவில்லை, இவர்கள் சொல்லவில்லை, எனக்கு தெரியாது என்று சொல்லாமல் இந்த இயக்கத்துடைய தலைமை உத்தரவிட்டு விட்டது, அவ்வளவுதான், நான் களத்துக்கு வருகிறேன் என்று வர வேண்டும். கட்சி நிகழ்வுகளை பொதுவெளியில், டீக்கடைகளில், பல்வேறு இடங்களில் பொதுக்கடைகளில் பேசக்கூடாது. அவையில்தான் பேச வேண்டும். எவ்வளவு குறை நிறை இருந்தாலும் அவையில் பேசுவதுதான் நல்ல பண்பு, நல்ல நேர்த்தியான ஒழுக்கம். அதை விட்டுவிட்டு பொது வழியில் பேசுவதை தோழர்கள் தவிர்க்க வேண்டும் என மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்வோம். சிறப்பு தோழர், சிறப்பு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல என்ன போடல, என்னைய முன்னிறுத்தல. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, அமைப்பை முன்னிறுத்தி தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும். ஆனா இங்க அது கிடையாது. என் பேர் இல்ல பத்திரிகையில, என்ன போடல, அவரை போடல. இந்த ஒரு தவறான, நான் உண்மையிலே கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், கடந்த 24 ஆண்டுகள் நான் பேசுறது கேட்டுச்சா? நீங்க பேசுறது தெளிவா கேக்குதுன்னா அண்ணா பேசுறதும் தெளிவா கேக்குது. வேற யாரும் கேள்வி கேட்கறாங்களா? இல்ல தோழர், நான் சொல்ல வேண்டிய கருத்து நீங்க பேசுற கருத்துல இருந்து ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். உங்கள்ல இருந்து நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளா நம்ம பாத்துட்டு இருக்கேன் உங்களுடைய உழைப்ப. தோழர் கேக்குதா? கேக்குதுன்னா தெளிவா கேக்குது, பேசுங்க. ஆக உங்களுடைய அர்ப்பணிப்பு எந்த அளவு இந்த இயக்கத்துக்கு இருக்கின்றது, இன்றைய காலத்தில் நேற்று வந்தவர்களோ இல்ல ஒரு 5 ஆண்டுகளுக்கு வந்தவர்களோ அதை உள்வாங்கி பயணிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய மனக்குமுறல். எனவே பேச்சு என்ன தெளிவா கேட்கல எனக்கு. தலைவர் கருத்தை வலுப்படுத்துவோம். தெளிவா கேக்குதுன்னா டவர் இல்லன்னு டவர் இல்லன்னா உங்களுக்கு அவர் பேசுறது எனக்கு கேட்கல. சரி, நான் உங்களை அழைக்கிறேன், போன் அழைச்சு பேசுறேன். சரி அங்க அவருக்கு எனக்கு நன்றி, நன்றிமா. அடுத்து தோழர்கள் யாராவது பேசணுமா? மாவட்ட செயலாளர் யாராவது வந்திருக்காங்க பாருமா, தேனி மாவட்டத்துல இருந்து பேச சொல்லுங்கம்மா. நான் ஆன் பண்ணி தானே வச்சிருக்கேன், ஆன் ரைஸ் பண்ணாங்கன்னா பேச வச்சிருவேன். போட்டிருக்காங்க சுருளின்னு சொல்லிட்டு தேனி மாவட்ட செயலாளர். அவர் மண்டல துணை செயலாளர் சுருளி அண்ணன் மண்டல துணை செயலாளர். அண்ணா பேசுங்க. ஒரு திண்டுக்கல் மாவட்ட செயலாளரும் வந்தாருன்னா அண்ணன் இருக்காரான்னு தெரியல. அண்ணா சாம்ஸ் பேசுங்க. பேசுங்க. இப்ப பேசுங்கண்ணா, பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. அண்ணனுடைய கருத்து அருமையான கருத்துனா, ஆரம்ப காலகட்டங்கள்ல நம்மளுடைய இயக்கமாகப்பட்டது பத்திரிகை துறையிலிருந்து காவல்துறை எப்படியெல்லாம் நம்மளை புறக்கணிச்சாங்கன்றது களத்துல இருந்த போராளிகளுக்கு நன்றாகவே தெரியும்னா. ஆனா கேக்குதானா? கேக்குது. சொல்லுங்க. தெரியும்னா, அண்ணனுடைய கருத்து அருமையான கருத்து. இன்றைக்கு வருகின்ற கட்சிக்குள் வருகின்ற புதிய இளைஞர்களுக்கு இன்னமும் இது போன்ற கருத்துக்களை வலியுறுத்திக்கிட்டு சொல்லிக்கிட்டு, இந்த கட்சி இப்படியெல்லாம் வந்துச்சு, இந்த கட்சி வளர்ச்சிக்கு இவ்வளவு இழப்பீடு கொடுத்திருக்கோம், இத்தனை இளைஞர்கள் பலியாயிருக்காங்கன்ற செய்தியை மீண்டும் கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக அண்ணனை போன்ற முன்னணி போராளிகள் இத கையில் எடுக்கணும்னா. ஏன்னா இப்ப வரக்கூடிய இளைஞர்களுக்கு கட்சி தலைவரை தெரியும், தலைவர் இடுகின்ற கட்டளையை தெரியும். ஆனா கட்சி எந்த வழியில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இதுக்கு கட்சி என்னென்ன இன்னல்களை சந்திச்சது இருக்கு, அன்னைக்கு இருந்த பொறுப்பாளர்கள் எவ்வளவு இடர்பாடுக்குள்ள நம்ம இருந்திருக்கோம் அப்படின்றத அதிகப்படியாக இன்றைக்கு அதிகமா இளைஞர்கள் கட்சிக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா,
இந்த செய்திகளை நம்மளை போன்ற அண்ணனை போன்ற ஆட்கள் அவர்கள் வந்து கொண்டு போகணும்னா, இப்ப அன்னை சொன்ன கருத்துக்கள்ல ஒரு சில கருத்துக்கள் இன்றைக்கு வந்து 4 மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு. அது அன்னை கூடுதலா அதுல சொல்லியிருக்கணும். ஏன்னா மத்திய அரசு அதை கண்டுக்கிறவே இல்லை. அதற்கு காரணம் இந்திய கூட்டணியில இன்றைக்கு இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது என்பதற்காகவும், 2வது சமூக நீதி அரசை கையில் எடுப்போம் திராவிட மாடல் சொல்லிட்டு தேசிய மாடலுக்கு நிகரா ஒரு மாடலை கொண்டு வரதாகவும், தமிழகத்துல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய கட்சி அங்க எடுத்து சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு வந்து இங்க நிதி இதை வந்து நிதி அமைச்சர் வந்து சாதாரண மழைன்றாங்க. ஆனா ஒரே நாள்ல 100 சென்டிமீட்டர் மழை வந்து போய்த்திருக்கு. இது வானிலை அறிக்கை தராம இருந்திருக்க மாட்டாங்க. இதை தாண்டி வந்து ஒரு ஊடகங்கள்ல பேசுங்க தமிழரசன், பேசுங்க. முதல்வர் வந்து வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல, வந்து டெல்லிக்கு போயிட்டாரு அப்படின்னு. தமிழ்நாடு வந்து இந்தியாக்குள்ளதான் இருக்கு. ஏற்கனவே வந்து 7-8 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டப்ப இந்திய நாட்டுடைய பிரதமர் வந்து வரல. இன்றைக்கு 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கு. அந்த மக்கள் வந்து இன்னல் பட்டு இருக்காங்க. இன்னைக்கும் இந்திய நாட்டினுடைய பிரதமர் வந்து பார்க்கல. அதை பத்தி எந்த விவாத பொருளா நம்மள மாதிரி ஆட்கள் நம்மளுடைய கட்சி தான் அதை வந்து விவாத பொருளாக்கணும். முதல்வர் வரல அப்படின்ற தாண்டி ஏன் வந்து ஒன்றிய அரசினுடைய பிரதமர் ஏன் வரல, வந்து பார்க்கக்கூடிய கடமையும் அவங்ககிட்ட இருக்குன்றத வந்து அன்னை மாதிரி அவர்கள் இப்படி கொண்ட இணையவழி தளங்கள்ல இதை சொல்லணும்ன்றது அண்ணனுடைய கருத்துனா. எனக்கு வாய்ப்பு அளிச்சவங்களுக்கு நன்றினா. அண்ணனுடைய கருத்து சிறப்புறேன். இந்த நாட்டை தேசத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய சக்தி வந்து இந்த தமிழகம் போன்ற தென் மாநிலத்தில் தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம், கேரளா போன்ற மாநிலங்களில் தான் ஏராளமான நிதிகள் மத்திய அரசுக்கு வணிக வரி வாயிலாகவும், வருமான வரி வாயிலாகவும், விமான வழி வாயிலாகவும், ரயில் வழியாகவும் நிதிகள் ஏராளமாக சென்று சேர்கிறது. குறிப்பாக ரயில்வே துறையில் தமிழகத்தினுடைய நிதி மிகப்பெரிய மத்திய அரசுக்கு போய் சேர்கிறது. ஆனால் மத்திய அரசு அங்கே வடமாநிலங்களிலான உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மகாராஷ்டிரா போன்ற அந்த மாநிலங்கள் பிஜேபி வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தான் நிதியை கொண்டு போய் சேர்க்கிறது. கங்கை நிதியை சுத்தப்படுத்துகிறோம் என்ற பேரிலே இந்திய நாட்டினுடைய ஒட்டுமொத்த வரிப்பணத்தை வீணடித்திருக்கிறது. நாடாளுமன்றம் சிறப்பாக கட்டடம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தை மாற்றி அது ஒரு ராமர் கோவில், அது ஒரு புதிய நாடாளுமன்றத்தை நாங்கள் கட்டினோம் என்ற பெருமைக்காக இந்திய நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்தை ஏராளமாக செலவழித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த தேசத்தை ஆளக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது தமிழக மக்கள் நன்கு புரிந்திருக்கிறார்கள். ஆகவேதான் கடந்த முறை தமிழகத்திலே 39 நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்களும் ஜெயித்திருக்கிறார்கள். அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களால் மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கிறது. நிச்சயம் நாட்டு மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இணையவெளி வாயிலாகவும் சொல்லுவோம். இதே கருத்தை தமிழகம் முழுக்க நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திலே மக்கள் மன்றத்திலே முன்வைப்போம் என்பதை தோழருக்கு தமிழரசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தோழர் ஒருத்தர் கையை உயர்த்திருக்காரு, அவருக்கு பூவை சொல்லிருக்காரு. பேசுங்க தோழர். தோழர் நீங்க தான் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உங்களை தான் தோழர். ஹலோ, அவரோட பெயர் இல்லைன்னா பெயர் குறிப்பிடப்படல. விவோன் தான் இருக்கு, ஒயிட் 100 தான் இருக்கு. ஆனா பேசுறீங்களா? அடுத்த தோழர்கிட்ட போட்டு பேச சொல்லுங்க ரேணுகா, பேச சொல்லுங்க. தோழர் பேசுங்க. உங்களுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலையா? கொடுங்க கொடுங்க, பேசுங்க 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 பேசுங்க. தோழர் கனெக்ட் ஆயிடுச்சுங்களா? கனெக்ட் ஆயிடுச்சுப்பா, பேசுங்க. இந்த இணையவழி கருத்தமர்வில் பங்கேற்று வரலாற்று சிறப்புமிக்க உரைகளை நிகழ்த்திய தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் அருமை அண்ணன் தமிழ்வாணன் அவர்களுக்கு சமூக ஊடக மையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த தோழர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அண்ணன் பேசின சில வரிகள் மட்டும் புதுசா கட்சிக்குள்ள வர தோழர்களுக்கு ஒரு ஆக்கமூற்ற செயல்களாகத்தான் இருக்கும் என்று கருதுகிறேன். அண்ணனுடைய வார்த்தைகள் அனைத்துமே கடந்த காலம் தலைவருடன் பயணித்த ஒவ்வொரு
நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நகர்வுகளையும் மிக தெளிவாக எடுத்துரைத்தார். அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த தோழர்கள் சுருளி தேனி மாவட்டம் செயலாளர். நான் போஸ்ட் கொடுத்துட்டேன், பேசுங்க. அண்ணா பேசுங்க. நான் Vivo 908 தோழர்கள் கொஞ்சம் விரைவாக பேசுங்க. அன்மியூட்ல தான் இருக்க வாய்ஸ். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எல்லாருக்கும் அன்மியூட் ஆகும். பேசணும்னு நினைக்கிறவங்க ஆன் பண்ணி பேசுங்க. கந்தசாமி அண்ணா பேசுறீங்களா? பேசுங்கண்ணா. ரொம்ப நாளா நீங்க இந்த அமர்வுல வந்து கலந்துக்கிட்டு சிறப்பித்துட்டு இருக்கீங்க. இரு வார்த்தைகள் அண்ணன் பேசியதற்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தாலும் பேசலாம். இல்லைன்னா நீங்க வெல்லும் ஜனநாயகத்தை பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. ரோஸ் கலர்ல அதே சரி, தோழர்கள் யாரும் பேசலீங்களா? அடுத்து கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல. பாஸ்போர்ட் வரலன்னா என் நன்றி உரை சொல்லு. பாஸ்போர்ட் அண்ணா நன்றி உரைண்ணா. இருங்க, 3 பேர் கையை உயர்த்துட்டாங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கண்ணா. பேசாமே இருந்தா சைலண்டா நான் என்னத்த பாக்குறேன். பட்டறை வெல்லும் ஜனநாயக மாநாடு அமர்வில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் எல் தமிழரின் நம்பிக்கை நாயகன், சிறந்த ஆளுமை. உண்மையாகவே எனக்கு இன்று கருத்துரை வழங்கியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தற்போது இருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அடுத்த கட்டத்துக்கு போகும் வழியில் நல்ல திகழ்ந்தார். அவர்களுக்கு வடக்கு மேற்கு மாவட்டத்தின் சார்பிலும் என் சொந்த மாவட்டமான கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியத்தின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா, உண்மையாகவே நீங்க இன்னைக்கு பேசுறது ஒரு சிறப்பு. மிகவும் தெளிவான கருத்து. அனைத்து இளைஞர்களுக்கும் இது இப்போது காலகட்டத்தில் முக்கியமான தேவை ஒன்று. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்று பேசியது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறதுனா மேலும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. அனைத்து தோழர்களுக்கும் இதில் பங்கு பெற்று சிறப்பித்த அனைத்து தோழர்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை இந்த தளத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். திருமா பட்டறையின் எண்ணமும் நோக்கமும் என்னவென்றால் அடுத்த தலைமுறைக்கு இந்த இயக்கம் கொண்டு செல்லப்பட வேண்டும். அடுத்த தலைமுறை அமைப்பாக வேண்டும். நமது முன்னோடிகளை கொண்டு நாம் அதை நடைமுறைப்படுத்தலாம். நாம் செய்ய முடியாது, நம் முன்னோடிகள் வந்து செய்ய முடியும். ஆனால் முன்னோடிகளுக்கு பணி சுமைகள் அதிகமாக இருக்கும். ஆகையால் நாங்கள் அதை எடுத்து கொண்டு செல்கிறோம் அவர்களின் ஆலோசனைப்படி. தோழர்களே, நமது இயக்கமானது அடுத்த தலைமுறைக்கு இதே பாய்ச்சலுடன் செல்ல வேண்டும். அது அனைவரும் மனதில் ஏற்றுக்கொண்டு கருத்தியல் ஆளுமைகளை பின்பற்றி அவர்கள் என்னென்ன போராட்டங்கள் செய்திருக்கிறார்கள், என்னென்ன அவர்கள் கடந்து வந்த பாதைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பார்த்தீர்கள்னா நம்ம பண்ணை முறை, அதுதானே நான் வெண்மணி தீ விபத்துனா அத பத்தி ஒரு விளக்கமான ஒரு முறை சொல்லுங்கண்ணா. அத பத்தி மட்டும், அது என்ன மாதிரி சம்பவம் மட்டும் நான் சொல்றேன். தஞ்சை கீழ்வெண்மணியில 1954 இருந்தே வந்து பட்டியல் மக்கள் தான் அங்க வந்து உழைக்கும் மக்களா இருக்காங்க, விவசாய கூலிகளா.
அந்த மக்கள் கூலி உயர்வு கேட்டு போராடுறாங்க. அன்றைக்கு செங்கோடி இயக்கம், கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கங்கள் அன்றைக்கு அந்த பகுதியில துளிர் விட ஆரம்பிச்சது. சீனிவாச ராவ் என்ற ஒரு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தோழர், துவக்க காலத்தில் இருந்த தோழர் வந்து, இன்றைக்கு நாம் விடுதலை விஷயத்தில் எப்படி அடங்க மறுப்போம், அத்துவீறுவோம், திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்று நாம் முழக்கம் வைக்கிறோமோ, அதுபோல அன்றைக்கு உழைக்கும் மக்களுக்கு, விவசாய கூலிகளுக்கு உன்னை அடித்தால் திருப்பி அடி என்று சொன்ன ஒரு தலைவர் சீனிவாச ராவ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர். அவர் தலைமையில இந்த அந்த புரட்சிகர சிந்தனை அன்றைக்கு உழைக்கும் மக்களை ஒரு அணியில் திரட்டி இந்த செங்கொடியை நிலைநிறுத்த வைத்தது. இந்த வார்த்தைகள், இந்த எதிர்பாராத வார்த்தைகள், புரட்சிகர சிந்தனை அன்னைக்கு நிலவுடைமையாளர் அந்த கீழ்வெண்மணியில் இருக்கக்கூடிய நிலவுடைமை ஆதிக்கவாளர், குறிப்பாக ஒவ்வொரு நிலவுடைமை ஆதிக்கவாளர்களுக்கும் 500 ஏக்கர், 1000 ஏக்கர், 2000 ஏக்கர் நிலங்கள் இந்த பகுதியில் இருந்தது. அப்படிப்பட்ட நில உடைமையாளர்கள் ஒன்று சேர்ந்து இவர்கள் கூலி உயிர் கேட்கிறார்கள், நாம் கொடுக்கிறதை வாங்கி கொண்டு போனவர்கள் கூலி உயிர் கேட்கிறார்கள் என்று திட்டமிட்டு வெளியூர்களில் இருந்து ஆட்களை இறக்கி அன்றைக்கு ஒரே குடும்பத்தில் 44 பேரை வைத்து எரித்திருக்கிறார்கள். அதில் சின்னஞ்சிறு குழந்தைகள் இருக்கிறார். ஆக இன்றைய தலைவருக்கு இது போன்ற வரலாறு எல்லாம் தெரியாது, படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 44 குடும்பத்தில் இறந்தவர்கள் நாமும் ஒருவர் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர் என்ற உணர்வு இருந்தால் மட்டுமே அது போன்ற அந்த கொடுமைகளை நாம் உள்வாங்க முடியும், உணர முடியும். வெறுமன அரசியலுக்காக ஏதோ செவ்வணக்கம் வீரவணக்கம் என்று சொல்வதிலே எந்த பலனும் இல்லை. ஆக 44 பேரை கொன்ற பிறகும் அன்றைய ஆட்சியாளர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆட்சியில் இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதை ஒரு கெட்ட கனவாக எண்ணி மறந்து விடுங்கள். 44 உயிர் தீயிலே கருகி கரிக்கட்டையாக கிடந்த அந்த நேரத்தில் அந்த கோர சம்பவத்தை பத்திரிகைகள் பெருமளவில் அதை பெரிசாக எடுத்துக்கொள்ளாத நேரத்தில், ஊடகங்கள் இல்லாத காலகட்டத்தில் இந்த செய்தியை ஒரு கெட்ட கனவாக எண்ணி மறந்துவிடுங்கள் என்று அன்றைக்கு ஆட்சியாளர்கள் சொன்னார். எழுச்சி தமிழர் அவர்கள் கேட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் என்ற இயக்கத்தின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு அறைகூவல் கொடுத்தார்கள். இந்த படுகொலை உங்கள் குடும்பத்தில் நடந்திருந்தால் இப்படி கருத்து சொல்லி இருக்கிறீர்களா ஆட்சியாளர்களே என்று கேட்டார். 44 உயிர்களை படுகொலை செய்துவிட்டு அந்த படுகொலை நியாயம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மிகப்பெரிய வேதனை. அந்த குற்றவாளிகள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டார்கள் நீதிமன்றத்தால். காவல்துறை, நீதித்துறை, அரசு இயந்திரங்கள் அத்தனையும் ஆதிக்க சாதியினருக்கு ஆதரவாக அன்றைய காலகட்டத்திலே செய்தது. இன்றைக்கு எப்படி மத்திய பிஜேபி அரசுக்கு எப்படி வருமான வரித்துறை, கலால்துறை, இடி, அமலாக்கத்துறை, தேசிய புலனாய்வு முகமைகள் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளால் எப்படி சிறுபான்மையினருக்கு எதிராக, பட்டியல் பழங்குடி சமூகத்துக்கு எதிராக செயல்படுகிறதோ அதே போல அன்றைக்கு அந்த பெண்மணி படுகொலையை மாவட்ட நீதிமன்றம் அனைவரும் குற்றவாளிகள் அல்ல என்று தீர்ப்பு வழங்கினார்கள். இந்த தீர்ப்பு வந்ததும் அந்த படுகொலை அந்த போராட்டத்தில் கலந்திருந்த தோழர்கள் அந்த தீர்ப்புக்கு பதிலடி கொடுத்தார்கள். நிச்சயம் சட்டம் தண்டிக்கப்படவில்லை, ஆனால் சமூகம் தண்டித்தது. ஆகவேதான் தஞ்சை கீழ்வன்மை இன்றைக்கும் கோபுரமாக உயர் நிற்கிறது. இன்றைக்கும் இந்த போராட்ட வரலாறு நமக்கு நின்று வருது. சட்டம் தண்டிக்கவே இல்லை. இந்த சமூகத்துக்காக போராடியவர்கள், அழித்தொழிப்பு இயக்கத்தை சார்ந்த எம்எல் மூமெண்டை சார்ந்தவர்கள், அந்த களத்தில் நின்று போராடியவர்கள், இந்த ஆதிக்க சாதி வெறியன் கோபாலகிருஷ்ணன் நாயுடு உள்ளிட்ட ஆதிக்க வெறியர்களை வெட்டி பழி தீர்த்தார்கள். இது வரலாறு. சட்டம் தண்டித்திருக்க வேண்டும், ஆனால் சட்டம் அவர்களை விடுவித்தது, சட்டம் நீதிமன்றம் அவர்களை விடுவித்தது. ஆக பட்டியல் பழங்குடி சமூகத்தின் மீது அன்றையிலிருந்து இன்று வரை வெறுப்பற்ற போக்கும் அரசு எந்திரத்திற்கும் இருக்கிறது என்பதை இந்த இணையவலை வாயிலாக தோழர்களுக்கு, இளைஞர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல தமிழகத்தில் எண்ணற்ற படுகொலைகள் 1971 விழுப்புரத்தில் சைக்கிள் போன குற்றத்துக்காக 12 பேர் வெட்டி படுகொலை, குறிஞ்சாங்குளத்தில் 5 பேர் கூடி உட்கார்ந்து பேசிக்க 5 பேர் படுகொலை, இப்படி எண்ணற்ற படுகொலை, மேலவளையில் 7 பேர் படுகொலை. இந்த கொடி நீக்கி பொது இடங்களிலே பட்டொலி வீசி பறக்கிறது என்று சொன்னால் இந்த தோழர்கள் சிந்திய ரத்தம் தான். இந்த தோழர்கள் சிந்திய ரத்தம், நாடு முழுக்க சிந்திய ரத்தம் தான்
தோழர்கள் சென்ற கைதுதான், தோழர்கள் காவல்துறையால் பட்ட சித்திரவதையினால்தான் இன்றைக்கு இந்த தேசம் முழுக்க தமிழகம் முழுக்க இந்த இயக்க கொடி பட்டோலி வீசி பறந்து கொண்டிருப்பதற்கு அடித்தளமாக இருக்கிறது. இந்த கட்சியினுடைய மூத்த முன்னோடி முடக்காத்தான் பாண்டியன் கூட வெட்டி படுகொலை செய்யப்பட்டவர். பஞ்சமி நிலத்தை மீட்பதற்காக ஜான் தாமஸ் ஏழுமலையை அரச பயங்கரவாதம் துப்பாக்கியால் சுட்டு பழி வைத்தது. இதுபோல எண்ணற்ற படுகொலைகள் அரச பயங்கரவாதமும் சாதிய ஆதிக்கமும் இந்த மண்ணிலே எளிய மக்களை படுகொலை செய்திருக்கிறது. ஆக வெண்மணியிலே அப்படித்தான் 44 பேரை படுகொலை செய்திருக்கிறார்கள். அந்த படுகொலை இன்றைக்கும் நாம் நெஞ்சிலே நீங்காத நினைவாக இருக்கிறது என்பதை தோழர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அண்ணா. இதை நீங்கள் சொல்லும் போதுதான் அவர்களுக்கு அந்த வழி தெளிவாக புரியும். வெறுமனே நம்ம வீர வணக்கம் செலுத்தி விட்டு செல்வது, ஒரு புகைப்படம் டிசைன் செய்து விட்டு செல்வது அது முழுமையான களப்பணி கிடையாது. அந்த வரலாற்றை இந்த சமூகத்துக்கு திரும்ப திரும்ப நாம் சுட்டி காட்டும் போதுதான் அன்று வரும் ஆக்சுவலி என்னது அடுத்த தலைமுறை ஓகே இல்லைன்னா வார்த்தை வர மாட்டேங்குது. கூலி உயர்வு கேட்டதுனால் கூலி உயர்வு கேட்டது. ஆமா, அதனால 44 பேரை வெட்டி ஒரே வீட்டில். ஆனால் தற்போது தலைவர் அவர்கள் அந்த சமூகத்தை, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்த நம் அனைவருக்குமே ஒரு இயக்கத்தை கட்டமைத்து 35 வருட காலமாக அவர் தியாக வாழ்க்கை புரிந்து இன்று நம் அனைவருக்கும் பொறுப்பு கொடுத்து பொறுப்பில் அமர வைத்து அழகு பார்த்த நம் தலைவரின் பேச்சை கேட்டு அடுத்த தலைமுறையை அமைப்பாக்குவதில் நாம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தலைவருக்கு கரம் கோக்க வேண்டும். அதை தான் நான் சொல்ல வந்தேனா, சாரி, அது லிட்டில் அந்த வார்த்தை வரல. அனைத்து தோழர்களும் இதை புரிந்து கொண்டு களமாட வேண்டும். நமது முன்னணி தோழர்கள் மனம் கசப்பு ஏற்படுத்தாமல் நீங்கள் அனைவருமே களமாட வேண்டும். ஏனென்றால் அவர்களின் தியாகிகள். இன்று சொல்ல போனால் இன்று ஒருவர் நமது குறிப்பாக மதுரை மாநகர கரும்பாலை முகாம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 2009 ஈழ தமிழருக்காக உண்ணாவிரதம் இருந்தபோது குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறை சென்ற போராளி அழகுமலை அவர்கள் உடல்நிலை குறைவால் இன்று இயற்கையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் செம்பார்ந்த வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற பல தலைவர்களின் தியாகத்தால் உருவான இயக்கம் இது. ஆதலால் அனைவருமே களமாடும் போது இயக்கத்தின் எந்த ஒரு பெயரும் நற்பெயரும் குலையாமல் களமாட வேண்டும். இதுவே நாம் செய்யும் முதன்மையான களப்பணியாக இருக்கும் என்று இந்த தளத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கட்ட பாய்ச்சல் என்பது, சிறுத்தைகளின் பாய்ச்சல் என்பது இந்த இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு இருக்க வேண்டும். இது அம்பேத்கரின் குரலாக இருக்கலாம், இல்லை வெண்மணி அந்த உயிரிழந்த வீரர்களின் குரலாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரை அனைத்து தோழர்களின் மறைவே நாம் அனைவரும் இன்று உரைத்து கூறிக்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே எழுச்சி தமிழரை போல ஒரு தலைவர் இல்லை என்று பேர் வாங்கும் அளவுக்கு நமது இயக்கம் வந்துவிட்டது. அனைவரும் சொல்வார்கள் 3வது கட்சி என்று. எனக்கு தெரிஞ்சு கருத்தியலில் முதல் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான். ஒரு பெண்மணி ஒரு இயக்கத்தில் சுதந்திரமாக செயல்பட விடும் ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அதை போன்ற மிகப்பெரிய பாய்ச்சல் என்னவாக இருக்க முடியும்? நான் எந்த ஒரு பொறுப்பிலும் இல்லை, இதுவரை கேட்டதில்லை. நீங்கள் ஏன் இந்த பணியை செய்கிறீர்கள் என்று. நம்ம பணி செய்தால் பாராட்ட அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். எந்த ஒரு மேம்பட்ட உறுப்பினரும் என்னை தடுத்தது கிடையாது. பாராட்டி தான் அடுத்தது. இது மாதிரி குறை சொல்லி என்னை திருத்த மாட்டார்கள். இது மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல வைப்பாங்க. அது போல இந்த இயக்கத்தில் அனைத்து தோழர்களும் களமாட வேண்டும். கொள்கை வெல்ல களமாடுவோம், செங்கோட்டையில் நம் தலைவரை கொடியேற்ற செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு வெல்லும் ஜனநாயகத்தை வெல்ல வைப்போம்,
சனாதனத்தை வீழ்த்தியே தீர்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த தளத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். வீர வணக்கம் தோழர்களே. வெண்மணி வீரர்களுக்கு உங்களின் குரலாகவே என்றும் விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் இந்த உலகம் முழுதும் உங்களின் தியாகத்தை உரைத்து கொண்டே இருப்போம். நாங்கள் அதிகாரத்தில் அமர்ந்து உங்களின் அந்த ஏக்கத்தை நாங்கள் தீர்த்து வைப்போம் என்று இந்த தளத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.